Hello everyone, welcome to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே முறுமுறுன்னு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த 65 பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்கள்ல வாங்குற அதே அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இது நீங்க வெரைட்டி ரைஸ்க்கோ இல்ல சாம்பார் சாதத்துக்கோ வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, அதோடைய பூ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி நல்லா சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, நம்ம எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கான ரெசிபிங்க. நீங்க பெருசா யூஸ் பண்றீங்கன்னா ரெசிபியை டபுள் ஆக்கிடுங்க. இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை நாம வடிகட்டி ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. அந்த தண்ணியை தூர போட்டுருங்க. இப்ப நம்ம மசாலாவை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இந்த கடலை மாவு தாங்க நமக்கு ரொம்ப கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. கையாலேயே கலந்துக்கோங்க. நல்ல ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி வரணுங்க. இது ரொம்பவும் தண்ணி ஊத்திடாதீங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தினாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. இப்போ நாம இதுல தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதுல சோடா மாவு எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டுல செய்யறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாவே இருக்கட்டும். நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவரை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூனாலேயோ இல்ல கையாலேயோ நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லா காலிஃப்ளவர்ல கோட் ஆகணுங்க. முழுசா கோட் ஆகணும். கொஞ்சம் கூட அந்த காலிஃப்ளவர் அப்படியே இருக்கக்கூடாது. மசாலா ஃபுல்லா கோட் ஆகிருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆயிருந்தாதான் நமக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். கடாயில எண்ணெயை ஊத்திக்கோங்க. நல்லா சூடா இருக்கான்னு பாருங்க. கொஞ்சமா காலிஃப்ளவரை போட்டு பாருங்க. நல்லா சலசலன்னு சவுண்டு வந்துச்சுன்னா எண்ணெய் சூடா இருக்குன்னு அர்த்தம். மிதமான சூட்ல இந்த காலிஃப்ளவரை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில மட்டும்தான் வேகும், உள்ள வேகாது. லோ ஃப்ளேம்லயே வச்சு இது 1-2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கணுங்க. அப்பதான் கரெக்டா நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்க, அந்த சலசலப்பு அப்படியே கம்மியாயிருக்கும். காலிஃப்ளவரும் நமக்கு கிறிஸ்பியா தெரியும் மேல. பாருங்க, நல்ல கிறிஸ்பியா இருக்கு. எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இப்ப அதே எண்ணெயில நம்ம கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சுக்கலாம். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வெரைட்டி ரைஸ்க்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ரெசிபினே சொல்லலாம். இல்லை ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்காக கூட இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்ல கிறிஸ்பியா முறுமுறுன்னே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.